ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா தான். கேரட்டை நல்லா துருவி எடுத்துட்டு அது நெய்யில் நல்லா வதக்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரா மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்தோடனே 1 லிட்டர் பாலை நல்லா ஊற்றி அந்த சைடில் இருக்கிற பாலோட ஏடுங்கள்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. கேரட் பீட்ரூட் 2மே போட்டதுனால அதேமாரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் 3 கப் அளவுக்கு சுகரை போட்டுக்கினேன். சுகர் போட்ட உடனே நல்லா டேஸ்ட்டு வரும். நல்லா வெந்த கேரட் நல்லா வெந்த பேர் தான் நீங்கள் சுகர் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கேரட் வேகாது. நல்லா வெந்த பேர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துக்கணும். அந்த சர்க்கரை நல்லா இப்போ லிக்விடாக இருக்குங்களா, அந்த லிக்விட் கொஞ்சம் மாறணும். மாறிட்டு கொஞ்சம் கட்டி ஆகுற மாதிரி இருக்கணும். அடுத்து ஏலக்காவை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி போடணும், பவுடராக போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். அடுத்து நெய்யில் முந்திரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த போட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.